ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ரியாஸ் தீன். நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம், ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, இல்லாட்டி ஃப்ளைட் வந்து சமுத்திரத்தில் வந்து மூழ்கிருச்சு. ஆனால் நாங்கள் வந்து இப்போ வந்து பிளாக் பாக்ஸ்க்காக தொலைவிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் அசல் எதனால வந்து ஃப்ளைட் மூலங்களாக பிளாக் பாக்ஸ்க்காக தொலைவணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டவுட் ரைஸ் ஆகிருக்கும். பேசஞ்சர்ஸையும் காப்பாற்றிடுவாங்க, ஆனால் பிளாக் பாக்ஸ் தான் வந்து நாங்கள் மெயினாக வந்து தொலைவிட்டு இருக்கிறோம். இல்லை பிளாக் பாக்ஸ் வந்து கிடச்சிருச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளாக் பாக்ஸ்க்காக கிடைக்கல, இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய தடவை பிளாக் பாக்ஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய தடவை கேட்டுப்போம். அசல் பிளாக் பாக்ஸ்னால் என்ன, அது பிளாக் பாக்ஸ்னால யூசஸ் என்னன்னு பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வர பக்கத்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் பாக்ஸ், இந்த பிளாக் பாக்ஸுங்கிறது எல்லா ஃப்ளைட்லையுமே மஸ்ட் அண்ட் ஷுட்டாக இருக்கிற ஒரு பொருள் தான் வந்து இந்த பிளாக் பாக்ஸ். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெலிகாப்டரோ இல்லை ஒரு ஏரோப்ளைனோ வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரோப்ளைன் வந்து எப்படி கிராஷ் ஆச்சு, அது எதனால வந்து கிராஷ் ஆகிருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்காக இந்த பிளாக் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ரைஸ் ஆகிருக்கும், பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அப்போ ஏன் இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த பிளாக் பாக்ஸுங்க வந்து பிளாக் கலர் தான் இருந்துச்சு. ஆனால் ஃப்ளைட் வந்து எப்போ கிராஷ் ஆகுதுங்களோ அப்போ கிராஷ் ஆகிறப்ப எல்லாமே வந்து ஆஷ் ஆயிரும் இல்லைங்களா, மொத்தம் உடஞ்சி எல்லாமே கருப்பு கலராக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த நேரத்தில் வந்து பிளாக் பாக்ஸும் கருப்பாக இருக்கிறனால வந்து தொலைவுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போலேருந்து வந்து இந்த பிளாக் பாக்ஸை வந்து டார்க் ஆரஞ்சு கலர் இல்லாட்டி டார்க் ரெட் கலரை வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போலேருந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு இந்த பிளாக் பாக்ஸை தொலைவுறது. ஆனால் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஆனால் பேருங்கிறது வந்து பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ இந்த பிளாக் பாக்ஸுங்க இருக்கிறது இல்லைங்களா, இந்த பிளாக் பாக்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கிடையாது. இந்த பிளாக் பாக்ஸுங்கிறது வந்து ரெண்டு. இந்த ரெண்டில் வந்து ஒன்று எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், இன்னொன்று வந்து ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். இந்தாங்க இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் வந்து இந்த ரெண்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து அது என்ன செய்யும்னா, காக்பிட்டில் வந்து பைலட் வந்து என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரி அந்த இடத்துல வந்து வாய்ஸஸ்லாம் ரெக்கார்ட் ஆகுது, அவங்க எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்க, சிக்னல்ஸ் எல்லாமே கூட கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையான்னு சொல்லி அது எல்லாத்தையுமே கூட இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இதில் ஒரு டிஃபால்ட் இருக்குது. அது என்னன்னா, இதில் இவங்க பேசுகிற எல்லா விஷயமே கூட இது வந்து ஜஸ்ட் 2 hours டேட்டா மட்டும்தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரும். அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா 2 hours பின்னாடி பேக் உள்ள டேட்டா எல்லாத்தையுமே கூட அப்படியே டிலீட் பண்ணிக்கிட்டே போயிடும். இது ஒரு சின்ன டிஃபால்ட். இது வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டருக்கு வந்தீங்கன்னா இது என்ன ரெக்கார்ட் பண்ணணும்னா, ஃப்ளைட்டில் இருக்கிற டைம் என்ன இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, எல்லாருமே கூட எப்படி இருக்கிறாங்க, உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியரும் உள்ளே இருக்கிற வெளியே இருக்கிற அட்மாஸ்பியரும் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா டெம்பரேச்சர் உள்ள பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே கூட இந்த பாக்ஸ் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ இதோட டைம் எவ்வளோ டைம் வரைக்கும் இது எல்லாத்தையுமே கூட மெஷர் பண்ணிக்கிட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 25 hours வரைக்குமே ரெக்கார்ட் எல்லாமே கூட இது வந்து வச்சுருக்கும். அதுக்கடுத்து எல்லாமே கூட டிலீட் பண்ணிக்கிட்டே போயிடும். இது வந்து இன்னொரு சின்ன டிஃபால்ட் இதில். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே கூட டவுட் வரும், இந்த ரெண்டு பாக்ஸுமே கூட பிளாக் பாக்ஸ் எந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு பாக்ஸுமே பிளாக் பாக்ஸுமே கூட ஃப்ளைட்டு பேக் போர்ஷனில் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் பேக் போர்ஷனில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் பிளேஸ் பண்ணலாமேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஏன் பின்னாடி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆகுதோ இல்லை தண்ணியில் வந்து மூழ்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேமேஜ் ஆகிறது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன்ஸ். இது வந்து ஃப்ளைட்னு எடுத்துக்கோங்க, இது ஃப்ளைட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், இது வந்து பேக். ஃப்ரண்ட்டில் வந்து தான் டேமேஜ் அதிகமாகும். ஸோ பிளாக் பாக்ஸுங்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் இருந்தால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லி அதை தூக்கி பேக் வச்சுட்டாங்க. சரி, ஓகே, கிராஷ் ஆயிடுச்சுன்னா கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். இப்போ சப்போஸ் ஒரு வேளை வந்து தண்ணியில் வந்து ஒரு சமுத்திரத்தில் வந்து ஒரு ஓஷனில் வந்து மூழ்கிருச்சுன்னா எப்படி அந்த இந்த ஏரோப்ளைன் வந்து இந்த இடத்துல விழுந்துருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டவுட்டு எப்போயாவது நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆகிருக்கும், கரெக்டுங்களா. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃப்ளைட் இந்த இடத்துல விழுந்துருக்குதுட்டு அதுவும் இந்த பிளாக் பாக்ஸ் ஹெல்ப்பால் தான். அது எப்படா இந்த பிளாக் பாக்ஸால் எப்படா கண்டுபிடிக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் பாக்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பாக்ஸில் வந்து பேகான் அப்படிங்கிற சொல்கிற ஒரு மிஷின் வந்து இதில் இருக்குது. இந்தாங்க அந்த ஏரோ மார்க் இருக்குதுங்களே, அதுக்கு பேர் தான் வந்து பேகான். இந்த பேகான் வந்து என்ன செய்யணும், ஒரு கொஞ்சம் வாட்டர் வந்து இது மேலே வந்து இந்த பேகான் மேலே வந்து பட்டுருச்சுன்னா உடனே அப்பயே வந்து சில சிக்னல்ஸ் வந்து இது வந்து சென்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து எவ்ரி செகண்டுக்கு ஒரு தடவை வந்து சிக்னல் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த சிக்னல் வந்து எப்போ வரைக்கும் அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா,
30 days வரைக்கும் தான் வந்து இந்த சிக்னல் வந்து அனுப்பும். 30 டேஸ்க்கு அடுத்து வந்து அனுப்பாது. ஏன்னா அந்த பேகானோட பேட்டரி வந்து ஆக்டிவேட் ஆகிக்கு அடுத்து 30 days வரைக்கும் தான் அதோட பேட்டரி லைஃப் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து அதோட பேட்டரி லைஃப் வந்து முடிஞ்சிடும். இந்த பேகானால 20,000 feet லோத்து உள்ள ஒரு லோத்தலுக்கு போயிட்டா கூட இந்த பேகானால் வந்து சிக்னல் வந்து சென்ட் பண்ண முடியும். அதனால தான் ஒரு ஃப்ளைட் வந்து மூழ்கிருச்சுன்னா உடனே வந்து தொலைவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சிக்னல்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை 30 days ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் வந்து அவங்களால வந்து அந்த ஃப்ளைட்டால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் எல்லாமே கொஷின் பண்ணுவீங்க, இந்த பிளாக் பாக்ஸுங்கிறது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ வெயிட் உள்ளதும் இதனால் வந்து தாங்கிக்க முடியுமா, இதுக்கு வந்து எந்த ஒரு மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் பாக்ஸ்னால வந்து ஹை டெம்பரேச்சர்ஸ் வரைக்கும் அதனால் தாங்கிக்க முடியும். எவ்வளோ வெயிட் உள்ளதாக இருந்தால் ஒரு பொருள் இது மேலே வந்து விழுந்தால் கூட இதனால் தாங்கிக்க முடியும். அதே மாதிரி இந்த பிளாக் பாக்ஸை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதே மாதிரி டைட்டேனியம் இது ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த பிளாக் பாக்ஸுங்கிறது வந்து தயார் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வெறும் இந்த பிளாக் பாக்ஸோட ரேட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? 10 lakhs to 20 lakhs வரைக்கும் இந்த பிளாக் பாக்ஸோட ரேட் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி இந்த பிளாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளே வந்து மெமரி கோட் அப்படின்னு சொல்கிற ஒரு சிப்பு வந்து இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கும். அது அந்த சிப்பு தான் வந்து டேமேஜ் பண்ணாமல் வந்து இந்த பிளாக் பாக்ஸ் வந்து தடுக்க ட்ரை பண்ணும். இந்த சிப்பில் தான் வந்து இந்த பார்க்குறதுக்கு வேணும்னா சும்மா சின்னதாக இருக்கலாம், ஆனால் இது வந்து இந்த ஃப்ளைட்டுக்கு சம்மந்தப்பட்ட முழு மெமரி மொத்தம் கூட இந்த ஒரு சிப்பில் தான் வந்து இருக்கும். ஒரு வேளை பேட் லக்கால ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிறதோ இல்லை மூழ்கிருச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளாக் பாக்ஸை தான் வந்து தொலைவு ட்ரை பண்ணுவாங்க. அது ஏன் வந்து ஃபஸ்ட்டு பேசஞ்சர்ஸும் ஒரு பக்கம் காப்பாற்றிடுவாங்க, அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து இந்த பிளாக் பாக்ஸ் தான் வந்து தொலைவு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பாக்ஸ் தொலைவை எடுத்துக்கு பின்னாடி அதுக்குள்ளே இருக்கிற மதர் சிப் இருக்குது இல்லைங்களா, அந்த போர்டை வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கு பின்னாடி ஃப்ளைட் வந்து ட்ராவல் பண்ணுறப்ப எப்படி எந்த ஒரு கண்டிஷனில் வந்து ட்ராவல் ஆகிருக்குது, எல்லாமே கூட கரெக்டாக இருக்குதா, உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் எல்லாமே கூட கரெக்டாக இருக்கா, கிராஷ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி இந்த சிப்பால் வந்து தயார் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இந்த கிராஷ் இல்லை ஆக்சிடெண்ட் வந்து பைலட்டோட கேர்லெஸ்ஸால் வந்து நடந்திருக்கா, இல்லாட்டி வந்து சில டெக்னிக்கல் ப்ராப்ளமால தான் வந்து கிராஷ் ஆயிருக்கான்னு சொல்லி இந்த பிளாக் பாக்ஸால் தெரிஞ்சுக்குவாங்க. அது எல்லாமே தெரிஞ்சுக்க பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து மறுபடியும் அந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்து படாமல் வந்து இவங்க இப்போயே வந்து ஃபஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இவ்வளோ யூசஸ் இருக்குது ஒரு சின்ன பாக்ஸில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த புது விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வர ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி பை பை, see you in next video. டாடா.